எஃப்ஐஆர் தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? குற்றவியல் சட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் தாக்கல் செய்வது ஒரு முக்கியமான நடைமுறையாகும். ஒரு குற்றம் நடந்தால் பாதிக்கப்பட்ட தரப்பினரோ அல்லது குற்றத்தை அறிந்த எவரேனும் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம். அதை பெற்றுக்கொண்டு காவல்துறை அதிகாரி குற்றத்தை விசாரித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். இருப்பினும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் அது விசாரணை மற்றும் அதைத் தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தலாம். இந்தியாவில் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் 1973 சிஆர்பிசி படி எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இல்லை. சிஆர்பிசியின் பிரிவு 154 இன் படி எந்த நபரும் குற்றம் நடந்ததிலிருந்து எவ்வளவு காலம் கடந்துவிட்டாலும் அடையாளம் காணக்கூடிய குற்றம் தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டால் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். எஃப்ஐஆர் தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? எவ்வாறாயினும் விரைவான விசாரணை மற்றும் சிறந்த சாட்சியங்களை சேகரிப்பதற்கு குற்றம் நடந்தவுடன் கூடிய விரைவில் எஃப்ஐஆர் பதிவு செய்வது நல்லது. எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் கணிசமான தாமதம் ஏற்பட்டால் புகாரின் உண்மைத்தன்மை மற்றும் ஆதாரங்களின் இருப்பு குறித்து கேள்விகள் எழலாம். எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையும் நீதிமன்றமும் ஆராய்ந்து வழக்கில் அதன் தாக்கத்தை மதிப்பிடலாம். முக்கியமான ஆதாரங்கள் தொலைந்து போகலாம் அல்லது காலப்போக்கில் நம்பகத்தன்மை இல்லாமல் போகலாம் என்பதால் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் வழக்கு தொடரின் வழக்கை பலவீனப்படுத்தலாம். வழக்கை தொடரும்போது தாமதத்திற்கான காரணங்களையும் குற்றத்தின் தன்மையையும் நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும். புகார் செய்ய கால தாமதம் ஏற்படுவது மற்றும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய கால தாமதம் ஏற்படுவது இது ஒரு போலி வழக்கு என்ற கோணத்தில் தான் குற்றவாளியின் வழக்கறிஞரின் வாதமாக நீதிமன்றத்தில் இருக்கும். எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் ஒரு வழக்கறிஞருடன் கலந்தாலோசிப்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அவர்கள் குறிப்பிட்ட சூழ்நிலை மற்றும் அதிகார வரம்பின் அடிப்படையில் தகுந்த சட்ட ஆலோசனையை வழங்க முடியும். अगर एफआईआर दर्ज करने में देरी हो तो क्या होगा? आपराधिक कानून की प्राथमिकी दर्ज करना एक महत्वपूर्ण प्रक्रिया है। जब कोई अपराध होता है तो प्रभावित पक्ष या अपराध की जानकारी रखने वाला कोई भी व्यक्ति पुलिस में शिकायत दर्ज कराता है और पुलिस अधिकारी दोषी पाए जाने पर जांच करके एफआईआर दर्ज करता है। हालांकि अगर एफआईआर दर्ज करने में देरी होती है तो जांच और उसके बाद के कानून गतिविधियों पर असर डाल सकते हैं। भारतीय दंड प्रक्रिया अधिनियम 1973 सीआरपीसी के अनुसार एफआईआर दर्ज करने की कोई समय सीमा नहीं है। सीआरपीसी की धारा 154 के अनुसार चाहे व्यक्ति द्वारा अपराध किए हुए कितना भी समय बीत गया हो, अगर किसी पहचाने जा सकने वाले अपराध के संबंध में शिकायत की जाती है तो पुलिस एफआईआर दर्ज कर सकती है। एफआईआर दर्ज करने में देरी होने पर क्या होगा? हालांकि शीघ्र जांच और सर्वोत्तम साक्ष्य एकत्र करने के लिए अपराध होते ही एफआईआर दर्ज करना जरूरी है। यदि प्राथमिकी दर्ज करने में काफी देरी होती है तो रिपोर्ट की प्रामाणिकता और स्रोतों के संतुलन को लेकर सवाल उठ सकते हैं। पुलिस और अदालत को प्राथमिकी दर्ज करने में देरी के कारणों की जांच करनी चाहिए। आइए मामले में इसके प्रभाव का आकलन करें। समय के साथ महत्वपूर्ण स्रोत खो सकते हैं या उनकी विश्वसनीयता कम हो सकती है, क्योंकि हम बात कर सकते हैं प्राथमिकी दर्ज करने में देरी। हम मामले की स्थिति को कमजोर कर सकते हैं। अदालत मामले में आगे बढ़ने में देरी के कारणों और अपराध की प्रकृति को ध्यान में रखेगी। यह एक झूठ है। अदालत में केवल आरोपी के वकील द्वारा मामले के पहलुओं पर चर्चा की जाएगी। प्राथमिकी दर्ज करने में देरी की स्थिति में किसी वकील से परामर्श करना बहुत जरूरी है, क्योंकि वे विशिष्ट परिस्थितियों और प्राधिकार पर निर्भर करते हैं और विशेष कानूनी सलाह प्रदान कर सकते हैं।